நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு நான் ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருந்தது. என்னன்னா, ஈரோடு மாவட்டம் மந்தியூர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தூய்மை பணியாளர் குடிக்க தண்ணி கேட்டிருப்பாங்க போல. அதனால அங்க இருக்கிற ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தண்ணி எப்படி குடுக்குறாங்கன்னா, அந்த மேல இருந்து ஊத்தி குடுக்குறாங்க. அவங்க கைப்படாம. அவங்க இப்படி கையில ஏந்தி குடிக்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில 80ஸ் காலத்தில அதாவது 17ஆம் நூற்றாண்டுல எப்படி இந்த தீண்டாமைய ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஒரு மேல இருந்து அவங்க தண்ணி ஊத்துவாங்க. அந்த கை அவங்கள டச் பண்ணாம அன்டச்சபிலிட்டிய ஃபாலோ பண்ணி அந்த தண்ணிய குடிப்பாங்க. அந்த அணுகுமுறைய இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க. எங்க பார்த்தீங்கன்னா, ஈரோடுல. அதாவது கொங்கு பகுதியில. கொங்கு பகுதிகள்லாம் என்னன்னா, நாமக்கல், ஈரோடு, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த மாரி கரூர் இந்த பகுதியில உள்ளடக்கிய பகுதியில பார்த்தீங்கன்னா, சாதியின் ஆதிக்கம் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் ஏன் நான் சொல்றேன்னா, அரசியல் ரீதியா இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி கூட கொஞ்ச நாள் முன்னாடி தீரன் சின்னமலையோட குரூப் ஜெய அன்னைக்கு அந்த கார ஓட்டுனது, பைக் ஓட்டுனது, அங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் எப்படி அட்ராசிட்டி பண்ணாங்க நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு பின்னாடி ஆனா காவல்துறை அத பார்த்து வேடிக்கை தான் பார்த்துருந்தாங்க. காரணம் ஏன்னா, ஓட்டு அரசியல், சாதி அரசியல் அங்க இருக்கு. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த சாதிய கட்டமைப்பு கொங்கு பகுதியில பலமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் அதன் பின்னாடி இருக்குதுன்றதுல இது மிக முக்கிய காரணம். ஏன்னா, அந்த சாதி அமைப்புகள் ரொம்ப பலமா இருக்கிறதுக்கு காரணம் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் அது பின்னாடி இருந்து இயக்குது. இது வந்து அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். 2வது அங்க வள்ளிக்கும்மைன்னு ஒண்ணு நடத்துவாங்க. அங்க நடக்கிற அந்த வள்ளிக்கும்மை மூலமா அங்க இருக்கிற பெண்கள், ஆண்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்ககிட்டயே ஒரு பிரைன் வாஷ் பண்றது, சாதிய பத்தி அவங்களுக்குள்ள ஒரு சாதிய இம்போஸ் பண்றது, திணிக்கிறது. நம்மள சொல்றது வேற, திணிக்கிறதுன்ட்டு சாதி புத்திய அவங்க திணிக்கிறாங்க அவங்க மண்டைக்குள்ள. ஒரு இடத்துல அடுத்த தலைமுறைகள் வாழணும். சாதியில்லா சமுதாயத்துல நம்மளுடைய தலைமுறைகள் அடுத்து வாழணும். அதனால நமக்கு வந்து பெரியாரிய கொள்கை, அம்பேத்கரிய கொள்கைகள், கம்யூனிஸ்ட் கொள்கைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் அரசியல்படுத்தணும். அட்லீஸ்ட் அரசியல்படுத்தலன்னா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் நம்ம பேசி அட்லீஸ்ட் நாட்டில் இப்படிலாம் தீண்டாமை நடக்குது, அன்டச்சபிலிட்டி நடக்குது அப்படி சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கணும். நிறைய பேர் இடஒதுக்கீடு ஏன் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி அன்டச்சபிலிட்டி தீண்டாமை இருக்கிறவருக்கு இடஒதுக்கீடுன்றது கண்டிப்பாக வேணும். இடஒதுக்கீடுன்றது பிச்சை கிடையாது, அது சம உரிமை, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி தான் தவிர அது ஒன்றும் பிச்சை கிடையாது. இந்த மாதிரி அன்டச்சபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் சொல்லுங்க. இப்பெல்லாம் யார் சாதி பார்க்குறா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. பாருங்க, இன்னும் ஜாதி பார்த்துட்டு தான் இருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டுலையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடுத்த சமுதாயம் சாதி இல்லா சமுதாயம் அமையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.